புலிகள் அமைப்பைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தோரின் வேண்டுகோளுக்கு அமையவே தற்போதைய அரசால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இலக்கு வைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்குரிய சட்ட மூலகத்தை முன்வைப்பதற்கு அரசு தயாராகி வருகின்றது. இதற்குரிய வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி பதவியை வகிப்பவர்தான் நாட்டின் தலைவர். நாட்டுக்காக பல முடிவுகளை அவர் எடுக்க நேரிடும். தமது எதிர்காலம் குறித்து கருதாது நாட்டுக்காகவே முடிவுகளை எடுக்க நேரிடும். அவ்வாறு எடுக்கப்படும் முடிவுகளால் தான் எதிர்காலத்தில் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும். எனவேதான் உலக நாடுகளில் கூட தமது நாட்டின் முன்னாள் தலைவர்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனினும் அரசியல் பழிவாங்கல் மற்றும் குரோத நோக்கம் என்பவற்றின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய வரப்பிரசாதங்களை இல்லாது செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. தமிழீழ புலிகள் அமைப்பைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தோரின் தேவைக்காக அவர்களின் பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்காக இந்த நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார். எதிர்காலத்தில் போர் நிலை ஏற்பட்டால் கூட முதுகெலும்புடன் செயற்படக்கூடிய அரசு தலைவர் ஒருவர் உருவாவதை தடுக்கும் நோக்கமும் இதன் பின்னணியில் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.